இந்தியா நியூசிலாந்து மோதிய இன்றைய பரபரப்பான மேட்ச். யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சி ரிசல்ட். வாயை பிளந்த உலக கிரிக்கெட் ரசிகர்கள். அதாவது தற்போது நடைபெற்று வரும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பலரும் எதிர்பார்த்து வந்த மிக முக்கியமான போட்டி தாங்க இன்று நடைபெற்ற இந்த இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதிய போட்டி. ஏனென்றால் ஏ குரூப்பில் இந்த இரு அணிகள்தான் இதுவரை தோல்விகளே சந்திக்காத அணிகளாக இருந்து வந்தது. ஆக இந்த தொடரில் தோல்விகளே சந்திக்காத இரண்டு அணிகள் நேருக்கு நேர் மோதியதால் இதில் எந்த அணி வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை பிடிக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்து வந்தது. ஆக அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவே தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்று நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பம் முதலே திணற ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 7 ஓவர்களுக்கு உள்ளாகவே 3 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி மோசமான தொடக்கத்தை வெளிப்படுத்தியது. ஆனால் அதன் பிறகு KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், ஹார்திக் பாண்டியா என இந்த மூவரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டெடுக்க, அதன் விளைவு 50 ஓவர்கள் முடிவில் 249 ரன்கள் எடுத்திருந்தது இந்திய அணி. பின்னர் இந்த இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியும் ஆரம்பம் முதலே லேசாக திணற ஆரம்பித்தது. ஆனாலும் கூட பந்துகளை நிறைய வேஸ்ட் செய்தாலும் பொறுமையாக விக்கெட்டுகளை இழக்காமல் நியூசிலாந்து அணி விளையாட முயற்சி செய்தது. ஆனால் இந்திய அணியின் சிறப்பான பந்து வீச்சால் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை வீழ்த்த, அதே சமயம் கேன் வில்லியம்சன் மட்டுமே ஒருபுறம் அவரது விக்கெட்டை இழக்காமல் ரன்களை துரிதமாக சேர்த்து வந்தார். இது இந்திய அணிக்கு பெரும் சிக்கலாகவும் அமைந்தது. பின்னர் கேன் வில்லியம்சனை மட்டுமே விட்டுவிட்டு மற்ற விக்கெட்டுகளை சீரான இடைவெளியில் வீழ்த்திய இந்திய அணி ஒரு கட்டத்தில் நியூசிலாந்து அணியை மீளவே விடாமல் இறுதி வரை அழகாக கட்டுப்படுத்தி இந்திய அணி ஒரு கட்டத்தில் வெற்றியையும் ருசித்துவிட்டது. இதனால் பலரும் எதிர்பார்த்த இந்த ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று ஏ குரூப்பில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது. இதன் காரணமாக செமிஃபைனலில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்ளும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒருவேளை இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்திருந்தால் செமிஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை இந்திய அணி எதிர்கொள்வது போல அமைந்திருக்கும். அப்படி அமைந்திருந்தால் கூட அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய நல்ல விஷயமாகவே இருந்திருக்கும். ஏனென்றால் செமிஃபைனலில் ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்வதை காட்டிலும் சவுத் ஆப்பிரிக்கா அணியை எதிர்கொண்டால் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்று நேரடியாக ஃபைனலுக்கு செல்வதும் சுலபமாக அமைந்திருக்கும். ஆக அது தெரிந்தும் கூட இன்றைய போட்டியில் வேண்டுமென்றே தோற்காமல் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி செமிஃபைனலில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியையும் வீழ்த்தி ஃபைனலுக்குள் நுழைவதே இந்திய அணிக்கு கெத்தாகவும் அமையும். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.